இந்த வீடியோவில் ட்ரஸ்ட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 51லேருந்து பழவேற்காட்டில் டச்சுக்காரர்களால் 1613 கட்டப்பட்ட கோட்டை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெல்ரியா கோட்டை அப்படின்ற தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். தஸ்தக் என்பது என்ன வரின்னு கேட்டிருக்காங்க. சுங்க வரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 1912 அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக டேஷ் தலைமையில் ராயல் கமிஷன் நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. லிங்டன் பிரபு அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பூலித்தேவர் அப்படின்றது சரியான பதில். 1857 புரட்சியின் போது இந்தியாவில் பேரரசராக அறிவிக்கப்பட்ட முகலாய மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் பகதூர் ஷா அப்படின்ற ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஆங்கிலேயர்களுடன் சிவகங்கை முற்றுகையின் போது ராணி வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கோபால நாயக்கர் அப்படின்ற 2வது ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. பொருந்தாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. கேடா சத்தியாகிரகம், வேலூர் கழகம், தக்னா கழகம், பர்தோலி சத்தியாகிரகம். இது எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் வேலூர் கழகம் செகண்ட் ஆப்ஷன். வீரராஜேந்திர சோழனின் திருவாடுதுறை கல்வெட்டு டேஷ் பற்றி குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. மருத்துவ பள்ளின்றது சரியான ஆப்ஷன். திணைப்பயிர்கள் பயிரிட ஏற்ற மண் வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. செம்மண் அப்படின்றது சரியான பதில். சலவை கற்களின் துகள்களிலிருந்து டேஷ் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன கேட்டிருக்காங்க. நெகிழின்றது சரியான பதில். டேஷ் என்பது காற்றின் திசையையும் வீசும் காலத்தையும் நிலவரப்படத்தில் குறிக்கும் ஒரு வரைபடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெண்ட் ரோஸ் அப்படின்றது கரெக்ட் ஆப்ஷன். பனிமூடிய எரிமலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளிமஞ்சரோ அப்படின்றது சரியான பதில். அடுத்து பாருங்க, ஆரஞ்சு ஜாம்பசி நதிகளுக்கு இடையே அமைந்துள்ள ஒரு வறண்ட முட்புதர் நிலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கலகாரி பாலைவனம் அப்படின்ற முதல் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. அடுத்த நைல் நதியின் 2 முக்கிய துணையாறுகளில் ஒன்றான நீல நைல் டேஷ் நாட்டில் உற்பத்தி ஆகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தியோப்பியான்றது உங்களோட சரியான ஆன்சர். இயற்கை அமைப்பு புவிப்படத்தில் மிக குறைந்த உயரமுள்ள பகுதிகளை குறிக்க பயன்படுத்தப்படும் நிறம் எதுன்னு கேட்டிருக்காங்க. வெளிர் பச்சை அப்படின்றது சரியான பதில். நிலத்தின் அமைவிடம் மற்றும் எல்லையை அறிய உதவும் புவிப்படம் என்னன்னு கேட்டிருக்காங்க. காணி புவிப்படங்கள் அப்படின்றது சரியான பதில் செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை ஆளுநரோட பணி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆளுநர் முதலமைச்சரையும் ஏனைய அமைச்சர்களை நியமிக்கிறார்ன்றது கரெக்டு தான். ஆளுநர் மாநிலத்தின் பல்கலைக்கழக வேந்தராகவும் செயல்படுகிறார், இதுவும் கரெக்டு தான். ஆளுநர் மாளிகையின் தலைமை நிர்வாகி ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இது ஆக்சுவலாக தவறு. ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும்ன்றதும் கரெக்டு தான். அப்போ சி மட்டும் தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ சி மட்டும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். இரட்டை குடியுரிமை வழங்கும் நாடுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து அப்படின்றது சரியான பதில். சமய சார்பினை என்ற பதத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் கேப்ஸ் ஹோல்யோக் அப்படின்றவங்க. வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஆர்டிகல் டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 16 தான் டிஃப்ரெண்ட் மற்ற எல்லாத்துல இருந்தும். வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் காரின் நம்பர் பிளேட்டை டேஷ் வண்ணத்தில் பயன்படுத்த வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மஞ்சள் கலரில் இருக்கும், எல்லோ கலர். அடுத்து 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரேசிலியா நாட்டின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாலைகள் பாதுகாப்புன்ற 3வது ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஃபீல்டு மார்ஷல் என்பது டேஷை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய இராணுவத்தில் அடையக்கூடிய உயர்ந்த பதவி அப்படின்றது தான் ஃபீல்டு மார்ஷல். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. கரோலினா அப்படின்றது தங்க நாணயத்தை குறிக்கும். ஏஞ்சலினா அப்படின்றது வெள்ளி நாணயத்தை குறிக்கும். அப்புறம் கப்ரூன் கேட்டிருக்காங்க, செம்பு நாணயத்தை குறிக்கும். டின்னி அப்படின்றது வெங்கல நாணயத்தை குறிக்கும். இதுதான் சரியான ஆப்ஷன். இது உங்களோட 3வது ஆப்ஷனில் கரெக்டாக பொருத்தியிருக்காங்க. முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்காகவும் அந்நிய செலவாணியை சேமிப்பதற்காகவும் தொடங்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆணையம் அப்படின்ற 2வது ஆப்ஷன் சரியாக இருக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.